உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏப்பா இதான் கடாப்பா, இந்த லெஃப்ட்ல ஏத்தி பாட்டு. அடேங்கப்பா, பலபலன்னு இருக்கு. பலபலன்னு இருந்தா தான் சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போவாங்க பொருள்களை. சரி, விஏ என்னாச்சு? என்ன வரலையா? ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண எடுக்கலையா? உங்களை நம்ப முடியாது. ஏன் முன்னாடி இன்னொரு வாட்டி போடுங்க. நீங்க இன்னைக்கு அடுத்தவனை நம்பி இருக்கீங்க. அதெல்லாம் நம்ப வேண்டிய ஆளுகளை நம்புவோம். போடுங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆஃப் பண்ணி போட்டாரா? ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காரு? இவருக்கெல்லாம் யார் கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தது? அந்த பக்கம் இருக்கிற மனுஷனுக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாம படபடன்னு பேசுறது நியாயம் இல்லை. சரி, சில பேர்கிட்ட நியாயமெல்லாம் பேச முடியாது. வாங்க, நாம எதுக்கு வந்தோமோ அதை போய் பார்ப்போம். பார்த்துட்டு சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதாவது கருத்து சொல்லணும். கல்யாண மண்டபத்தை சுத்தி பார்த்தீங்கல்ல, அதை பத்தி ஒண்ணுமே பேசல. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? இல்ல, என்னெல்லாம் ஒரு ஆளா கூட மதிச்சது இல்லை. இப்ப எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறதும் பணிவா பேசுறதும் பின்னாடி என்ன வரப்போதும்னு திக்குன்னு இருக்கு. இந்த குத்தல் பேச்சு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். ஒரு பெரிய மனுஷனா இருக்கீங்க, கூட கூட்டு வந்தா ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியதானே கூட்டு வந்திருக்கோம். அதை விட்டு போட்டு நடுவில் நின்றுக்கிட்டு நையாண்டி பேசிட்டு இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மண்டபம் நல்லா இருந்ததுங்க. எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு என்ன குறை? நான் ஒரே கல்யாணத்தை நடத்தி கொடுத்து நொந்து போயிட்டேன். இந்த மண்டபம் மேலதாளம் எல்லாம் அப்ப பெருசா தெரியாது. நீங்க ஒரு ஆளு யானன்னா பானம்பைய என்ன பண்றது? பூனையை மடியில் ஏட்டிட்டு அலைஞ்சா அப்படித்தான். சரி, வாங்க உள்ள போவோம். டேய், இல்றா ஏடா, சீக்கிரம் குடுறா. செக், ஐ காட் சீட்டட். நல்ல ஏமாத்திட்டான். முட்டாள். டேய், போன் எடுறா. அண்ணா, நம்ம சாரு மேடம். யாரு? உங்க அண்ணிண்ணே. குடுறா. ஹலோ. என்னாச்சு அரசு? எஸ்கேஆர் சொன்னார் ஏதோ பிரச்சனைன்னு. என்னாச்சு? நம்ம அருண் பெரிய தப்பு பண்ணிட்டான். நீ என்ன சொல்றீங்க? அருணா? ஆமா, ஏமாத்திட்டான். அவன் ஊருக்கே போல. நான் அவனை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்த அப்புறம் அவன் வேற எங்கேயோ போயிருக்கான். எங்க போனா? அவன் எங்க போனான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் ஜனனி கோஷ்டியோட தான் இருக்கணும். அந்த குணசேகர என்கிட்ட போன் பண்ணி கேக்குறான், உன் தம்பி இன்னும் ஊர்ல இருக்கா இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டானான்னு. அவன் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? அண்ணே, எனக்கு புரியுது. நீ அவன் நம்ம வீட்டுல சம்பந்தம் பேச வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அருணை வச்சு வேற ஏதோ டிராமா பிளான் பண்ணிருக்கான். நம்மள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். அந்த குணசேகர மட்டும் இல்ல, அவன் குடும்பமே ஒண்ணு சேர்ந்திருக்கு. அவன் அவங்க வலையில விழுந்துட்டான். நீ ஆனா நான் விட மாட்டேன். இந்த அருணை மட்டும் நான் பார்த்தேன். அவனை பார்த்த உடனே பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரேன். நீ ஓகே அரசு, எதுவா இருந்தாலும் அண்ணன்ட்ட பேசிட்டு முடிவு எடுக்கலாம். நீங்க வீட்டுக்கு வாங்க முதல்ல. அண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். நான் இப்போ சொல்லிட்டேன், இனி செய்யறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவனை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா. டேய் சாகுறா. டேய் சீக்கிரம் ஏறா. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க. வாங்க. என்ன செலக்ட் பண்ணதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எல்லாம் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மாட்ட போய் காட்டணும். ஓகே. உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? திருப்தி தான். என்ன ஒத்த வார்த்தைக்கு மேலே பேசினா முத்து ஊந்துருமா? அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக உங்கள் நல விரும்பியோடது. நல விரும்பினா? எஸ்கேஆரோடதுங்க. எல்லாமே அரசு பேரில் இருக்கு. ஓஹோ. அவன் உயரத்துக்கு இந்த பில்டிங்க்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ ஏன் இங்கே வந்தீங்க? நான் ஏன் வரக்கூடாது? எவன் பேரில் இருந்தால் எனக்கு என்ன? நான் வருவேன். தாராளமாக வரலாம். நமக்கு வேலையாகணும்னா இந்த கொள்கைகள்லாம் வச்சுக்கூடாது, விட்டுடணும். சும்மா ரொம்ப பேசாதையே. இந்த கடையை வாடகை எடுத்துருக்கிறவே எனக்கு தெரிஞ்சவன். அதனால தான் வந்தேன். வாங்க போகலாம். மிஸ்டர் குணசேகரன்,
ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அனாவசியமா எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா you'll definitely see our other face. யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணா? இந்த டிராமாலாம் எங்க கிட்ட செல்லாது. ஜஸ்ட் ஹோல்ட் இட். மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஈஸியாக எடுத்துப்போம். காசு, பணம், பிஸ்னஸ் இதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி தான். ஒரு லெவல் மேலே நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம். எங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். யூ பெட்டர் பி கேர்ஃபுல். போங்க, போய் வியாபாரத்தை பாருங்க. நில்லுங்க. எங்கள் ஃபேமிலியில் அருண் மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்ட். எஸ்கேஆர் மாதிரி ஸ்ட்ராங்காவோ அரசு மாதிரி டஃப்பாவோ அவனுக்கு இருக்க தெரியாது. கொஞ்சம் பேசினா அவனை கரைச்சிடலாம். அவன் நல்ல பையன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிய வந்தது, you'll be the first one to get affected. யோசிக்க முடியாத அளவுக்கு விளைவுகளை சந்திப்பீங்க. You get it? அம்மா, என்னம்மா பிரச்சனை? நாங்க இன்னும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கல சேதுராமன் சார். பண்ணா தாங்க மாட்டாரு உங்க மாப்பிள்ள. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம். அதுக்குள்ள அவர் ஏதாவது பண்ணிருந்தா அதை திருத்திக்க சொல்லுங்க. மன்னிச்சு விட்டுடுறோம். Otherwise the consequences will be very dire. You better tell him. என்ன மாமா, சாருபாலா என்ன உளறிட்டு போறா? தெரியலையே. எனக்கே தெரியல, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதானே. வாங்க. ஏ சொக்கரே, வண்டி ஏறா. இவ ஒருத்தி மட்டும் நம்மளை என்ன பேசினாலும் நமக்கு கோவமே வரமாட்டேங்க. என்னதான் கோவமா பேசினாலும் ஆள் அழகாத்தே இருக்கா. வண்டி ஏறா, வீட்டுக்கு போவோம், வேலை கிடக்கு. அப்பப்போ நம்மளை புலம்ப விட்டுறாளே. ஏன் நீ உங்க பேத்திங்க தானே இவங்க? இதுல மூத்த ஒரு பொண்ணு எது? அதா முன்னாடி நிக்கிறாளே, தர்சினி. ஹாய் ஆண்டி. சரி சரி. அவன் மூத்தவன் பொண்ணு. ரெண்டாவதா நிக்கிறாளே ஐஸ்வர்யா, அவ நம்ம ஞானத்தோட பொண்ணு. நம்ம கதிர் தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அப்ப மூத்தவருக்கு மட்டும் ஒரு பையன் இருக்கான். ஆமா. ஏன் விசாலாட்சி, எம்புட்டு சேர்த்து வச்சாலும் பத்தாது போல. வீடு பூராவும் பொண்ணுங்க கூட்டமா இருக்கு. வர்ற கணக்கை விட போற கணக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? இங்க என்ன குறைஞ்சா இருக்கு? எம்புட்டு போனாலும் அள்ளி அள்ளி குடுக்கலாம். அத காப்பி தண்ணி வந்துருச்சு. எல்லாருக்கும் குடுமா. எடுத்துக்கங்க. அவங்களுக்கு கொடுங்க. தர்ஷினி, இதை அவங்களுக்கு கொடு. எடுத்துக்கங்க.